ஹாஸ்டலுக்கு நடந்தேவா போறது? ஒரு டாக்ஸியை காணும், ஒரு ரிக்ஷாவை காணும், எல்லாம் ஒன்னால வேண்டாம். டான்ஸ் நல்லா இருக்குதுன்னு அவங்கள ஆடிட்டு எங்கிட்ட வந்து முடிச்சா எப்படி? வெயிட் பண்ணி பாருங்க, டாக்ஸி ஏதாவது வரும். அது ஒரு கால் வருதா? வாங்கடா லிஃப்ட் கேட்போம். ரவி, என்னப்பா இது? எல்லாரும் இந்நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது வந்து ஹாஸ்டல் உட்கார்ந்து பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தோம், தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது, அதான் இப்படி வந்து டீ சாப்பிட்டு போலான்ட்டு வந்தோம். சரி சரி, கார்ல உட்காருங்க, எல்லாரையும் டிராப் பண்ண சொல்றேன். வேணாம் சார், ஹாஸ்டல் பக்கத்துல தானே இருக்கு, நாங்க இப்படி பேசிக்கிட்டே நடந்து போயிடுறோம். என்னப்பா பிரின்சிபால், இவளெல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தெரியல. பார்த்த உடனே டீ குடிக்க வந்தேன்னு போய் சொல்றாங்க. அந்த கன்றாவை ஏன் கேக்குறேன்? என் காலேஜுக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்குன்னு இந்த 6 பேரும் வந்திருக்காங்க. இவங்களும் ஓ ஸ்டூடெண்ட்ஸ் தானே? விட மாட்டியா? கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும், புடிச்சுக்குவேன். போப்போ. ஏமா கண்ணு மணி தெரியாம காரை ஓட்டா இப்படி பார்த்து ஓட்டக்கூடாது. சிச்சி, ஆனாலும் இப்படியா? நடு ரோட்ல நடந்து வந்தா அப்படிதான். தப்புதாம்மா. அதை விட பெரிய தப்பு மழை காலத்துல வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றது. ஆமா ஆமா, அதுவும் பெரிய தப்புதான். சார், எங்க சாவி எடுத்து போறீங்க? கொடுங்க அதை. தொடாத, மன்னிப்பு கேள். மன்னிச்சிருங்க. நில்லுங்க, நான் தான் மன்னிப்பு கேட்டேன். இதுக்கு என்ன சொல்ற? இந்த சட்டைய நீ துவைச்சு கொடுக்கணும். உங்க சட்டையை நான் துவைச்சு கொடுக்கணுமா? முடியாது. வேணா பணம் கொடுக்கறேன், ட்ரை கிளீன்ல போட்டுக்கோங்க. உங்ககிட்ட பணம் இருக்கலாமா? ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரே சட்டை தான். இதையும் ட்ரை கிளீனிங் போட்டு அப்புறம் நான் எப்படி காலேஜுக்கு போவேன்? ஹாய், யூ ஆர் a lucky girl. ஒரு குளம் பக்கத்திலே இருக்கு, இந்தாங்க போய் இத துவைச்சிட்டு வாங்க. சாய வேண்டாம். துவைச்சிட்டு வாங்க. உங்க சட்டை. துவைச்சு கொண்டு சொன்னா கிழிச்சிட்டு வந்திருக்கிறியா? இது எந்த காலத்து சட்டையோ? நீ போகணும்னு செஞ்சிருக்கிற. இந்த முதல்ல இதை தச்சுக்கிட்டு வா. முடியாது. முடியாது? பாரு சார், நம்ம சண்டை போட வேணாம், சமாதானமாவே போயிடும். உங்களுக்கு நான் ஒரு புது சட்டை வாங்கி கொடுக்குறேன். ஓகே? ஓகே. இது போதுங்க. ஐயா, அது வேண்டாம். அதை விட நல்ல சட்டையா பாருங்க. இத பாருங்க, நல்லா இல்ல? ஐயோ, இது ரொம்ப விலை அதிகமா இருக்குமே. அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இருந்தாலும் தகுதிக்கு மேல அந்தஸ்து தானா தேடி வரும்போது ஏத்துக்க வேண்டியதுதானே? உள்ள இடம் கொடுத்தாலும் நிலைமை இடம் கொடுக்கலையே. உள்ளத்துல இடம் இருந்தா போதும். இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சீதா, உன் தாய் மாம அவர் மகனுக்கு உன்னை பெண் கேட்டு லெட்டர் எழுதியிருக்கிறார். அப்பா, பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி போட்டுருங்க. அக்கா, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அடியே, இவ்வளவு நாள் வீட்டுல தங்கச்சி மாதிரி இருந்துட்டியே, உன்னை எதுக்கா கிராமத்துக்கு அனுப்பணும்?
இங்கேயே ஒரு மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சா நீ இந்த மாதிரியா? சோ, ரெண்டு பேரும் வாங்க அப்படி. சாந்தி, என்னம்மா அது? அப்பா, அக்கா அக்கா, நான் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையை காதலிக்கிறேன்னு சொல்லிடாத. சொல்ல மாட்டேன், வாடி. ஓஹோ, அப்படியா விஷயம்? சீதா, உன் மனசுக்கு விரோதமா கல்யாணத்தை நடத்த மாட்டோமா? உங்க மாமாவுக்கு சீதா தான் மனசுக்கு பிடிச்ச பையனை தேர்ந்தெடுத்துக்கிட்டா, அதனால உங்க பையனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் பாருங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டுறேன். ஆனா ஒண்ணு, நீ பார்த்திருக்கிற மாப்பிளையும் அந்த குடும்பத்தையும் நான் பார்க்கணும். எனக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் நடக்கும். அவரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும்பா? முதல்ல பாப்போம், அப்புறம் கல்யாணத்தை முடிப்போம். இங்க பாருங்க, நாளைக்கே என்ன பெண் பார்க்க வரல, பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு எங்க மாமனார் வீடு குவேர வீட்டுக்கே வந்துருவேன். ஐயோ, நீ ரொம்ப வேகமா போற. உனக்கு என்ன பொண்ணு தானே பார்க்க வரணும்? கவலைப்படாத, குடும்ப சமயத்தா வந்து பாக்குறேன். கட்டாயமா வந்துருங்க. நாளைக்கே வந்து பாக்குறேன், போ. ஐயோ, குடும்ப சமயத்தான்னு சொல்லிட்டேன். குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? நம்ம கைவசம் தான் இருக்கானே மாயாண்டி வாட்ச்மேன், அவனை அப்பா ஆக்கிடுறேன். அம்மாவுக்கு நீ சும்மாறா, கொஞ்ச நேரத்துல எல்லாம் புரிஞ்சிடும். சுக்குமல்லி, சுக்குமல்லி காபி, சுக்குமல்லி காபி. ஏண்டா சுக்குமல்லி சோமாரி, அட்வான்ஸ் வாங்குனியா? கரெக்ட் டைமுக்கு வந்தியா? என்னப்பா பண்றது? வர வழியில ரெண்டு பேர் காபி கேட்டுக்கனானுங்க. ஆத்தி ஊத்தி குடுத்துட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆகி போச்சு. இவன் என்ன ஏன்பா இங்க? அவன் தாண்டா உனக்கு தாய் மாமன். யாரு இவனா? நான் உனக்கு அப்ப. தாய் மாமனே பரவாயில்ல. ஆமா, அப்பனாச்சு மாமனாச்சு, அம்மா வேற எங்க காணோம்? அம்மா, சாமி பிச்சை போடுங்க. பிச்சை கேட்கற நேரத்தை பாரு. கொஞ்சம் நில்லுமா. ஆமா, ஒரு நாளைக்கெல்லாம் நீ பிச்சை எடுத்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏதோ 10 பைசா 20 பைசா, காவூர் 60 சோறு கிடைக்கும் சாமி. 3 வேளை சாப்பாடு போட்டு கையிலயும் 3 ரூபாய் தரேன். நான் எப்படி சொல்றனோ நீ அப்படி எல்லாம் கேப்பியா? சாமி சாமி, நீங்க சொல்றபடி கேக்குறேன் சாமி. நிஜமாவா? ஆமா சாமி. சுக்குமல்லி, அம்மா ரெடி. இவங்கதான் எங்க அம்மா. கும்பிடுங்க சாமி. வேற ஒண்ணும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. அம்மாவுக்கு வேண்டுதல எத்தனை வாட்டி சாமி சாமின்னு சொல்றாங்களோ அத்தனை கத்தனை புண்ணியம் நினைச்சிருக்காங்க. அதனாலதான் பாக்குறவங்க எல்லாம் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க. இல்லமா, இவருதான் எங்க அப்பா. குட் மார்னிங். என்னப்பா அப்பா? இந்தங்கப்பா. என்னப்பா? அது ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, பட்டாளத்து பழக்கம். ஆமா, அவர் யாருன்னு சொல்லலையே. நானா சுக்குமல்லி. சுக்குமல்லி ஜமீன்தார் என்னோட தாய் மாமன். ஆஹா, ஏன் வாக்கிங் ஸ்டிக் இவ்வளவு குட்டையா வச்சிருக்காரு? கெட்டில் கெட்டில் கெட்டிலா? கெட்டில் தவறி கால்ல விழுந்து கை இழுத்துக்குச்சு. டாக்டர் சொல்லிருக்காரு, தேகாபியாசம் பண்றதுக்காக குட்டியா ஒரு குச்சி தர்றேன். குச்சி நீட்ட கை நீளும் இல்லையா, அதுக்காகத்தான். உட்காருங்க மாமா. சாந்தி, சீதாவை கூட்டு வந்து பெரியவங்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்லுமா. உட்காருங்க உட்காருங்கப்பா. அதுல பாருங்க, எது நீங்க? அதாவது சீதா இருக்கிறாளே, even though she came as an orphan at the age of 5, she is just like my daughter. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறோம். எங்களுக்குள்ள தகராறே கிடையாது. நான் அதை சொல்லலைங்க. இந்த வீட்டுக்கு 5 வயசு பொண்ணா ஒரு அனாதையா வந்தாலும் ஏன் பொண்ணு மாதிரியே தான் வளர்ந்துட்டு வர்றா. என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவா. இருந்தாலும் வீட்டு வேலைகள்லாம் அவதான் செய்யறா. வேலைக்காரியா? வயிறு எரியுதுங்க. ஏன் பசி. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல திங்கறதுக்கு ஒண்ணு இல்லையா? வருது பாய். சாப்பிடுங்க. ஹாரன் சத்தம் கேக்குது. இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போய் கேட்ட தரத்து வரேன். அது வேற ஒண்ணு இல்லைங்க, எங்க அப்பா இருக்காரு. நான் எப்ப கார்ல வந்தாலும் எனக்கு இவர்தான் கேட் திறந்து விடுவாரு. அதனால தான் அப்படி சொல்றாரு. வேண்டாம் உட்காருப்பா. அடிச்சு பண்ண கழுத்துல புத்தி காட்டல. சாமி, நான் எத்தனையோ வீட்டுல துண்டிருக்கேன் சாமி. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தான் போடுவாங்க. ஆனா இத்தனையும் நான் சேர்த்து எங்கேயும் துண்ணல சாமி. வேண்டுதல என்னம்மா நீ வளர்ற? வேற ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுங்க. என்னங்க காஃபி கொண்டா சொல்லுங்க. காப்பியா? இந்தப்பா ஒரு தொட்டில காப்பி கொண்டா. காப்பி ஆத்த தெரியுதா உனக்கு? பிடி கேட்ல கொன்னுட்டா, புத்திய காட்டி விட்டா. தொழில் சுத்தம். அடே, ஆத்துறது கொஞ்சம் ஆடையும் போட்டு கொடுத்துடுறா.
ஒரு நாளைக்கு 300 பேருக்கு இந்த கையால காப்பி ஆத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். காப்பி ஆத்தறான் காப்பி. இந்தா குடி. கரையாச்சுட்டு என்ன? Stop it! நில்றா, பாப்ளி. சாந்தி, என்னப்பா? உடனே போலீஸ் போன் பண்ணுமா. ஐயோ, ஒரு லாரி கொண்டு வர சொல்ல 4 பேரை பிடிச்சிட்டு போகணும். ஓயா, நீ வாட்ச்மேன் தானே? என்ன மன்னிச்சிடுங்க. எங்கயா? சொல்லு, நீ வாட்ச்மேன் தானே? குபேரையா வீட்டுல நான் 10 வருஷமா வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். பாக்கெட்ல ஜிலேபி. உன்ன போய் கூட்டியாத பாரு. நீ யாருமா? சாமி சாமி நான் தெரிப்பிச்சேன் சாமி. உன்னை குளிப்பாட்டி பல்லக்கில உட்காத்தி வச்ச. ஓயா, நீ ஒருத்த என்னையா பாக்கி. இது? கெட்டிலுங்க, கெட்டிலுங்க. நீ சுக்குமல்லி ஜமீன்தாரா? இல்லைங்க, சுக்குமல்லி காப்பி வைக்கிறவனுங்க. அட பாருங்களா, உங்க 3 பேரையும் நம்பி என் மானமே போச்சு. வச்சிருக்க. ஏன்பா சீதாவை அடையணுங்கிறதுக்காக வாட்ச்மேனையும் தெருவுல காஃபி விக்கிறவனையும் பிச்சைக்காரி எல்லாமா கூட்டிட்டு வருது? எல்லாத்துக்கும் காரணம் தான் மொட்டை தலையை சொரிஞ்சு டிக்கிறானே அந்த வாட்ச்மேன். அவன் பேச்ச கேட்டுதாமா இப்படி ஆயி போச்சு. இனிமே இப்படி நடந்தீங்க. மன்னிச்சிடுங்க. டேய், என்ன சார், என்ன மாத்திரம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறீங்களா? சீதா, நீ சீதாவை பணத்துக்காக விரும்புனியா இல்ல அவ குணத்துக்காக விரும்புனியா? குணத்துக்காக. ஏம்மா, உனக்கு ஒரு பணக்கார வீட்டு பையன் வேணுமா இல்ல இந்த வெறும் பையன் வேணுமா? இவர்தான்ப்பா வேணும். வெரி குட். ஒருத்தர் 2 பேரும் உள்ளன் போட நேசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு நாடகம் ஆடுனீங்க? சீதா உங்களை அப்பானதும் பணக்கார பொண்ணுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். நானும் அந்த மொட்டத்துல வாட்ச்மேனும் ஒரே குடிச்சல் தாங்க இருக்கிறோம். சாய் வாங்குறதுக்காக பங்களால போய் இறங்குவேன். அதை பார்த்துட்டு நான் குபேரம் பிள்ளைன்னு நினைச்சுக்கிச்சுங்க. ஆமா, மாப்பிளைக்கு எங்க உத்தியோகம்? ஐயா, இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் நான் ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தேன். இப்ப டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துட்டேன். இனிமே கார் ஓட்ட போறேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா சீதா வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாலே ஓட ஆரம்பிச்சிருவா. அதனால நம்ம வீட்டிலே டிரைவரா இருந்துக்க. சீதா உனக்கே கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? சாந்தி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க கல்யாணம். ஏங்கம்மா, நீங்க என்ன ஹைஸ்கூலியா படிக்கிறீங்க? காலேஜ்ல படிக்கிறேன். அப்ப என் கல்யாணம் சீக்கிரமே நடந்துரும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.